Taste the Daily. ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு அரசு நிதியை விடுவிக்காததால் விடுதி காப்பாளர் தற்கொலை செய்து கொள்ள காரணமானவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கு உரிய காலத்தில் நிதியை விடுவிக்காத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினின் விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கண்டனம். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான அரசு திமுக அரசு என்று எப்போதும் கூறிக்கொள்ளும் ஸ்டாலினின் 55 மாதகால விடிய அதிமுக ஆட்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வதாக விளம்பரம் மட்டும் வருகிறதே தவிர எந்தவித புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்படவில்லை. விடிய அதிமுக ஆட்சியில் ஆதிதிராவிட மக்களுக்கான நலத்திட்டங்கள் முழுமையாக சென்றடைவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆதிதிராவிட மாணவர் விடுதிகளுக்கு வழங்க வேண்டிய நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்கொலை செய்து கொண்ட விடுதி காப்பாளர் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் அளிப்பதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குமாறு விடிய அதிமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்தும் முறைகேடான வரி விதிப்பில் சுமார் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்தது குறித்து முறையான விசாரணை நடைபெறாததை கண்டித்தும் அதிமுக சார்பில் வரும் 17ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. விடிய அதிமுக அரசு பொறுப்பேற்று கடந்த 55 மாதங்களாக மதுரை மாநகரில் அம்மா அரசின் பொற்கால ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததை தவிர எந்தவிதமான புதிய திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை. மதுரை மாநகரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான முன்மொழிவை கூட இந்த விடிய அதிமுக அரசு முழுமையாக வழங்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். சென்னை ஆதம்பாக்கத்தில் வீட்டில் இருந்த பத்திரிகையாளர் சவுக்கு சங்கரை அராஜகமான முறையில் கதவை உடைத்து கைது செய்த ஸ்டாலினின் ஏவல் துறை. நீதிமன்றங்களின் மீது தனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று கூறிய சவுக்கு சங்கர் அறியப்படாத நபரின் ஜிபே எண்ணில் இருந்து தனது பணியாளருக்கு பணம் அனுப்பி கையாளாகாத அரசு தன்னை கைது செய்துள்ளதாக குற்றச்சாட்டு. என்னை கைது செய்த பிறகு என்னுடைய போன் கிடைக்கலன்றதுக்காக இவ்வளவு நேரம் வீட்டை தலையீடாக புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றனர். நீதிமன்றங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஜிபேல எங்க எம்ப்ளாய்க்கு யாரோ 90,000 ரூபாய் பணம் அனுப்பிச்சிருக்கான். அதை நான் மிரட்டி வாங்க சொன்னதால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சவுக்கு சங்கரின் வீட்டின் கதவை ராட்சத கட்டர்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு உடைத்து உள்ளே சென்ற ஸ்டாலினின் ஏவல் துறை. கதவு உடைக்கப்பட்ட காட்சிகளை சேகரித்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்களை ஸ்டாலினின் ஏவல் துறை மிரட்டிய நிலையில் ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகத்துறையை மிரட்டுவதுதான் சமூக நீதியா என ஸ்டாலின் அரசுக்கு ஊடகவியலாளர்கள் கேள்வி. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அத்துமீறி நுழைந்து அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக அரசின் ஏவல் துறை. இது என்ன வருமான வரித்துறை சோதனையா என கேள்வி எழுப்பிய மக்கள் வீட்டில் இருக்கும் பணத்தை எடுக்க காவல்துறைக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என காட்டம். சென்னை ஆதம்பாக்கத்தில் ஏவல் துறையால் கைது செய்யப்பட்ட பத்திரிகையாளர் சவுக்கு சங்கருக்கு டிசம்பர் 26ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலினின் திமுக அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடானது. பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஆவேச பேச்சு. திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடு. திராவிட மாடல் அரசு ஒரு யூடியூப் சேனலை பார்த்து பயப்படுவது வெட்கக்கேடு.
கேரளாவில் 45 ஆண்டுகளாக கம்யூனிஸ்டுகள் ஆதிக்கம் செலுத்திய திருவனந்தபுரம் மாநகராட்சி பாஜகவிற்கு தாவியது. 101 வார்டுகளில் 50ஐ கைப்பற்றி வரலாறு படைத்த பாஜக இடதுசாரி ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்தி உள்ளதால் மாற்றத்தை விரும்பிய மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே தன்னிடம் டியூசன் பயின்ற 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்து மிரட்டிய அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் விளம்பர மோகத்தில் மிதக்கும் ஸ்டாலின் மாடல் அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம் என பெற்றோர் ஆவேசம். சென்னை திருவல்லிக்கேணி ரயில் நிலையம் அருகே 16 கிலோ கஞ்சா கடத்தி வந்த மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த நபர் சிக்கினார். திரும்பும் திசையெல்லாம் கஞ்சா மயமாக்கிவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வர துடிக்கும் ஸ்டாலினுக்கு சட்டமன்ற தேர்தலில் பதிலடி கொடுக்க பொதுமக்கள் திட்டவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே தொழிலாளர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து தடை செய்யப்பட்ட குட்கா போன்ற போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த நபர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்துக் கொண்டே செல்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த திரிசூலம் பகுதியில் திருட்டுத்தனமாக குடிநீர் இணைப்பு எடுத்தது குறித்து தட்டி கேட்ட கண்டோன்மெண்ட் பணியாளர்களை தாக்கியதுடன் கத்தியை காட்டி மிரட்டிய குடும்பத்தினரால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் துணிந்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக 81 மூட்டைகளில் கொண்டுவரப்பட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 2835 கிலோ பீடி இலைகள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருள் கடத்தல் கேந்திரமாக தமிழ்நாடு விளங்குகிறதா என மக்கள் கேள்வி. சென்னை குரோம்பேட்டை, தண்டையார்பேட்டையில் ரயில் நிலையங்கள் மற்றும் ஓடும் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் இடையே ஏற்பட்ட மோதல். வன்முறை மற்றும் போதை கலாச்சாரம் மேலோங்குவதால் வளமையான இளைய சமுதாயத்திற்கு பதிலாக மாணவர்களை ரவுடிகளாக மட்டுமே உருவாக்கும் விடியாத அரசு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே திருநங்கையின் வீட்டில் 21 சவரன் தங்க நகைகள் 1,80,000 ரூபாய் பணம் கொள்ளை. விடியாத திமுக ஆட்சியில் கொள்ளை சம்பவங்களில் இருந்து விடிவே கிடையாதா எனவும் காவல்துறை திறனற்ற ஏவல் துறையாக உள்ளதே கொள்ளை சம்பவங்களுக்கு காரணம் என்றும் பொதுமக்கள் ஆவேசம். தருமபுரி மாவட்டம் நாகர்கூடல் அருகே நாகாவதி அணையில் மீன்பாசி குத்தகை ஏலம் எடுத்தவர் கண்காணிப்பு கேமரா மூலம் பெண்கள் குளிப்பதை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பியதோடு தட்டி கேட்டவரையும் தாக்கிய விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பெண்கள் ஆர்ப்பாட்டம். குத்தகைதாரர்களிடம் கமிஷனை பெற்றுக்கொண்ட விடியாத அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்க மறுப்பதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. நான் குளிக்கிறது எல்லாமே அந்த கேமரால பதிவாடுறாங்க ஐயா. அந்த மீன் புத்திக்கு எடுத்தவங்க என்ன பண்ணாங்க ஐயா, அது சமூக வலைதளத்துல விட்டுறாங்களாங்க ஐயா. அதுவே அவங்க அக்கா தங்கச்சி இல்ல அவங்களும் ஒரு பெண்கள் அம்மா வயிற்று பிறந்தவங்க தானே, அவங்க வீட்டுல கேமரா வச்சு அவங்க குளிக்கிறத போடுவாங்க, சமூக வலைதளத்துல போடுவாங்களாங்க ஐயா. நாங்களும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ஐயா. இது வரைக்கும் எந்த காவல்துறை எந்த நடவடிக்கையும் எங்களுக்கு எடுக்கலுங்க ஐயா. சென்னை ஓட்டேரி அருகே 15 வயது சிறுமியிடம் கத்தியை காட்டி மிரட்டி காதலிக்கும்படி வற்புறுத்திய இளைஞர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா போதையில் மதிமயங்கி திரியும் இளைஞர்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வாழ்க்கையை இழக்கும் அவலம்.
சேலம் மாவட்டம் மேட்டூரில் 3 டன் அளவிலான ரேஷன் அரிசியை கடத்திய 3 பேர் சிக்கினர். கொள்ளை மாடல் திமுக ஆட்சியில் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரியாமல் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கடத்தப்படுவது தொடர்கதையாவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் போலி அண்டை மாநில லாட்டரி சீட்டுகளை விற்பனை செய்த இளைஞர் சிக்கினார். ஃபெயிலியர் மாடல் திமுக ஆட்சியில் அனைத்து சட்டவிரோத செயல்களும் தடையின்றி நடைபெறும் நிலையில் பெயரளவிற்கு மட்டுமே நடவடிக்கை எடுப்பதைப் போல் ஏவல் துறை நாடகம் நடத்துவதாக பொதுமக்கள் விமர்சனம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே வீட்டில் தனியாக இருந்த வழக்கறிஞரின் மனைவியை தாக்கி 3 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற நபரால் பரபரப்பு. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் இன்றி கொள்ளைச் சம்பவங்கள் அரங்கேறுவதால் அப்பாவி மக்கள் சிறுக சிறுக சேமித்த பணம் நகையை இழந்து தவிக்கும் அவலம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நடந்த நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கான வளைகாப்பு திட்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதாக மனசாட்சியின்றி திமுக எம்பி உளறிக்கொட்டியதால் சர்ச்சை. தங்கள் பகுதியில் நீண்ட நாட்களாக சாலை அமைக்காமல் குடிநீர் வழங்காமல் உள்ளதை கண்டித்து இஸ்லாமிய பெண்கள் முற்றுகையிட்டதால் திணறிய திமுக எம்பி. சகோதரிக்கு சீமந்தம் பண்றேன்னு ஒரு தாலுகா லெவல்ல பண்றாரு. எந்த ஆட்சியில எம்ஜிஆர் இருந்தாரு பண்ணாரா? நான் இறந்து விட்டார்கள், அவர்கள் கூட சொல்ல வரல. ஜெயலலிதா அம்மையார் இருந்தார், பண்ணார்களா? பெண்ணாக ஆண்டார்கள். ஆனால் ஒரு தமிழகத்தை முதல்வராக ஆண்டு கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் தான் கருதரித்து கல்லறை வரை நீ குழந்தை கர்ப்பிணியாக இருந்து. மதுரை நகை வியாபாரிகள் கோபிகண்ணன், அஜித்குமார் ஆகியோரை 2021 ஆகஸ்டில் ஒத்தக்கடை போலீசார் சட்டவிரோதமாக காவலில் வைத்து சித்திரவதை செய்தது உறுதியானதை அடுத்து இருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவு. ஸ்டாலினின் திமுக ஆட்சி தொடங்கிய 3 மாதங்களில் காவல்துறை அராஜகம் தலை தூக்கியதற்கு சாட்டையடி உத்தரவை பிறப்பித்த மனித உரிமைகள் ஆணையம். காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்போரூர் அருகே சென்னைக்கான 6வது நீர்த்தேக்க திட்டத்திற்கு கணத்தூர் முதல் மாமல்லபுரம் வரையிலான மீனவ கிராமங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 100 மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மீன்வளத்துறை இயக்குநரிடம் மனு. மீன் இனப்பெருக்க பகுதிகள் அழிந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டிய மீனவர்கள் திட்டத்தை உடனடியாக கைவிட வலியுறுத்தல். தமிழகத்தில் யானை வழித்தடங்களை அறிவிக்க தாமதிக்கும் தமிழக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம், நீங்கள் அறிவிக்காவிட்டால் நாங்களே அறிவிப்போம் என எச்சரிக்கை. பிப்ரவரிக்குள் அறிவிக்க உயர்நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ள நிலையில் தாமதம் வனவிலங்கு பாதுகாப்புக்கு பெரும் தடையாவதாக கருத்து. நிலத்தடி நீர்மட்டம் குறைவாக இருப்பதாக காரணம் காட்டி மதுரை தூத்துக்குடி தொழில் வழித்தடம் திட்டத்தை திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளதற்கு தொழில்துறையினர் கடும் அதிருப்தி. ஆய்வுகள் முடிந்தும் திமுக அரசு முடக்கம் தொடர்வதால் வளர்ச்சி வாய்ப்புகள் சுருங்குவதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சிறுவயல் கிராமத்தில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க கோரி மக்கள் சாலை மறியல். வைகை ஆற்று நீரை நம்பி சிறுவயல் கிராம மக்கள் நெல் நடவு செய்துள்ள நிலையில் 60 நாட்களாக தண்ணீர் வரும் கால்வாய் திறக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் காலை 10:30 மணி வரை ஆண்கள் புறநோயாளி பிரிவுக்கான மருத்துவர் பணிக்கு வராததால் நீண்ட நேரம் காத்திருந்து அவதியுற்ற நோயாளிகள். விடியாத திமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் அரசு மருத்துவமனைகளில் உள்ள மருத்துவர் காலி பணியிடங்களை நிரப்பாததால் அடிப்படை தேவையான மருத்துவ வசதி கூட கிடைக்க இயலாமல் அவதியுறும் மக்கள்.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவிகள் சிலர் மதுபானம் அருந்தும் வீடியோ வெளியாகி உள்ளதால் அதிர்ச்சி. பள்ளிகளில் போதை கலாச்சாரம் மற்றும் வன்முறைகளை வளர்த்து இளைய தலைமுறையினரின் வாழ்க்கையை சீரழித்தது மட்டுமே ஸ்டாலின் அரசின் ஒரே சாதனை என பொதுமக்கள் கடும் தாக்கு. கரூரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 2.5 வயது குழந்தைக்கு காலாவதியான இருமல் மருந்து கொடுக்கப்பட்டதால் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி. ஏற்கனவே தமிழகத்தில் தயாரான இருமல் மருந்தால் வெளி மாநிலங்களில் ஏராளமான குழந்தைகள் உயிரிழந்த நிலையில் மருந்துகளின் தரத்தை கவனிக்க தவறிய விளம்பர வெறித்துறை அமைச்சர் மாசு பதவியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் சாடல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத விடியா ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் உரிமை மீட்பு உண்ணாவிரத போராட்டம். விடியாத திமுக ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் ஆகியும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொடர்ந்து வஞ்சித்து வருவதாக அரசு ஊழியர்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்க அரசு பள்ளி கட்டிடம் இடித்து வந்தபோது சுவர் இடிந்து விழுந்து வடமாநில தொழிலாளி பலி. இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிய உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஒரு மாதத்திற்கு முன்பு அமைக்கப்பட்ட சாலை தரமற்று பெயர்ந்து வருவதால் பேட்ச் ஒர்க் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல். சாலையை முழுமையாக மீண்டும் சீரமைத்து தர வேண்டும் எனவும், இல்லை என்றால் சிதம்பரம் மயிலாடுதுறை சாலையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை. திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி நீதிமன்ற அனுமதி பெற்று 8 மணி நேரமாக நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்த கிராம மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளதால் திமுக அரசு அராஜகம் காட்டும் நிலையில் அடுத்து மக்களுக்கான ஆட்சி வரும்போது மலை மீது தீபம் ஏற்றுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் திட்டவட்டம். அடுத்து மக்களோட அதிகாரம் வரும். மக்களோட அதிகாரம் வரும்பொழுது நாங்கள் தீபத்தை ஏற்றுவோம், நிலைநாட்டுவோம். எங்களோட பாரம்பரியத்தை இந்த தீபத்தூணில் தேர்த்தி இந்து மக்கள் உணர்வை கண்டிப்பாக இந்த தடவை நடந்தது வந்து முழுக்க மக்களை ஏமாத்தின வேலை இந்த அரசும் இந்த அறநிலையத்துறையும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே இருசக்கர வாகனம் மீது டிராக்டர் மோதிய விபத்தில் பள்ளி மாணவன் சம்பவ இடத்திலேயே பலி. தலை நசுங்கி உயிரிழந்த மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைப்பு. சென்னை விமான நிலையத்தில் மும்பை மற்றும் இந்தோனேசியா ஆகிய இடங்களுக்கு செல்ல இரு மார்க்கத்திலும் இன்று ஒரே நாளில் 56 இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானங்கள் ரத்து. இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான பிரச்சினை முடிவுக்கு வராததால் அவதிக்குள்ளாகும் பயணிகள். கோயில் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் ஜனவரி 12ஆம் தேதி நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விடியாத ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் குட்டு வாங்காத நாட்களே இல்லை என மக்கள் விமர்சனம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தமிழக அரசின் மனுவை நிராகரித்தது உச்சநீதிமன்றம்.
மாநில ஆணையம் மற்றும் எஸ்ஐடி விசாரணை தொடர அனுமதி மறுக்கப்பட்டு சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என உத்தரவு. முதல் முறையாக இந்தியாவில் 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையாக டிஜிட்டல் முறையில் நடைபெறும் என தகவல். 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மொபைல் ஆப், ஆன்லைன் சுய பதிவு மூலம் தரவுகள் சேகரிக்கப்படும் நிலையில் சாதி விவரங்களும் சேர்க்கப்படுகிறது. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தினமும் ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தும் மைதானத்தில் கட்டுமானம் மேற்கொள்ளும் முன் மக்களின் கருத்துக்களை கேட்கவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் உத்தரவு. வேலூர் திருமணி கிராமத்தில் மயானம் செல்ல முறையான சாலை வசதி இல்லாததால் சடலங்களை சுமந்து ஆற்றை கடந்து செல்லும் மக்கள். என் மகனுக்கு வாக்களித்து MP ஆக்குங்கள், தரைப்பாலம் அமைத்து தருகிறேன் என வாக்குறுதியளித்த திறனற்ற திமுக அமைச்சர் துரைமுருகன் இதுவரை எட்டி கூட பார்க்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மறுபடியும் அவர் துரைமுருகன் அமைச்சர் வந்து என் பையனை ஜெயிக்க வைங்க, நான் தரப்பாலம் போட்டு பாருன்னு சொல்லிட்டு 2 வாட்டி அறிக்கை விட்டாரு. அவரும் இருக்கல. கலெக்டர் அவர்கள் வந்தார். இது முன்னாடி இருந்த கலெக்டரு வந்து இந்த திருமணியிலிருந்து மேல்மன்னூர் வரைக்கும் அளந்து தரப்பாலம் போடுறதா கோரிக்கை வச்சு எடுத்துன்னு போய் எல்லாம் எஸ்டிமேட்லாம் போட்டார். அதுவும் அவரும் நடவடிக்கை எடுக்காமல் போயிட்டார். எங்களுக்கு ஒரு டைமும் இதே போல் நடந்துன்னு இருக்குது. உதவி பேராசிரியர்கள் நியமனத்திற்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரத்தில் 4 சிறுபான்மை கல்லூரிகள் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர், சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி புதிய பேருந்து நிலையத்தில் சட்டவிரோதமாக 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான அம்பர் கிரீஸ் எனப்படும் திமிங்கல எச்சம் கடத்திய 5 பேர் கொண்ட கும்பல் சிக்கினர். விடியாத அரசின் வனத்துறையின் அலட்சியமே இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் அதிகரிக்க காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் மூத்துக்குளி பகுதியில் தேர்தல் ஏமாற்று வேலையாக டிஃபன் பாக்ஸ் வழங்கும் நிகழ்ச்சியில் தங்கள் பகுதியில் அடிப்படை வசதிகள் கேட்ட பெண்களிடம் தான் சொல்வதை மட்டும் கேள் என திமுக MLA திமிராக கூறியதால் அதிர்ச்சி. அடிப்படை வசதிகளை செய்து தராமல் சிறு சிறு பரிசுகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விடலாம் என நினைக்கும் திமுகவினருக்கு தேர்தலில் சம்பட்டி அடி நிச்சயம் என மக்கள் கருத்து. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பிசானத்தூரில் தனியார் உயிரி மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து 50வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களை அராஜகமாக கைது செய்த ஏவல் துறை. கொலை குற்றவாளிகள், போதை மருந்து கடத்துபவர்களை எல்லாம் கைது செய்ய திறனில்லாத விடியாத அரசின் ஏவல் துறை உரிமைக்காக போராடும் மக்களை மட்டுமே கைது செய்ய துடிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னைக்கு குடிநீர் வழங்குவதில் முக்கிய ஏரியாக விளங்கும் சோழவரம் ஏரியில் சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு சேதமடைந்த ஏரிக்கரையை தார்பாய் கொண்டு மூடிய அவலம். அண்மையில் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சோழவரம் ஏரிக்கரை பலப்படுத்தும் பணிகளை விடியாத அரசு தரமற்ற முறையில் மேற்கொண்டது வெட்ட வெளிச்சம். இன்னைக்கு இருக்கிற 40 கோடி ரூபாய் செலவு பண்ணியும் சென்னை குடிநீர் பற்றாக்குறை வரும்ன்ற காலகட்டம் தான் இருக்குது. இது இந்த துறைக்கு இன்னைக்கு மினிஸ்டர் இருப்பாங்க, கலெக்டர் இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கிறாரு. இதெல்லாம் முதல்வர் பார்வைக்கு போதா அல்லது மினிஸ்டருங்கெல்லாம் வந்து இதை பார்க்குறாங்களா? அதற்கு ஒரு துறை உள்ள அதிகாரிகள் எல்லாம் வந்து பார்க்குறாங்களான்னு தெரியல. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அடுத்த பெருமாத்தூரில் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்டித்தராத விடியாத அரசால் பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் ஆபத்தை உணராமல் தினந்தோறும் ஆற்றில் நடந்து செல்லும் அவலம். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைக்கு பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் நாள்தோறும் அல்லல்படும் பொதுமக்கள். திருநெல்வேலி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மார்க்கெட்டில் கடைகளுக்கு அதிக வாடகை மற்றும் அடிப்படை வசதி குறைபாட்டை கண்டித்து வியாபாரிகளுடன் இணைந்து சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மேயர். அதிக வாடகை காரணமாக பெரும்பாலான வியாபாரிகள் கடைகளை எடுக்க முன் வராததால் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மார்க்கெட் 2 ஆண்டுகளாக கடைகள் பூட்டியே கிடப்பதாகவும் குற்றச்சாட்டு.
சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் புதிதாக போடப்பட்ட தார் சாலையில் ஜல்லிக்கற்கள் கையோடு பெயர்ந்து வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் எல்லா திட்டங்களையும் திமுகவினர் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷனுக்காகவே கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நகராட்சியில் இந்த தார் ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லா வார்டுலேயுமே ரொம்ப மோசமாக போட்டு தாரே இல்லாமல் ரொம்ப கைக்கிட்டே அள்ளுற மாதிரி இருக்குது. ஏன்னா யாருமே அதை கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா பேருமே இதை பற்றி சொல்கிறதில்ல. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ₹6.20 நிர்ணயம். வெளிநாடுகளுக்கு முட்டை ஏற்றுமதி அதிகரித்திருப்பது விலை உயர்வுக்கு முக்கிய காரணம் என தகவல். கோட் இந்தியா டூர் என்கிற பெயரில் இந்தியாவிற்கு வருகை தந்த லியோனல் மெஸ்ஸியுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தனது 70 அடி உயர சிலையை திறந்து வைத்தார் கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி.